ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நமக்கு வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பனானா எடுத்துக்கிறேன், அதாவது வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். உங்கள் ஹேருக்கு ஹேர் எவ்வளோ லென்த்தாக இருக்கிறோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோடய ஹேருக்கு 1 தேவைப்படும், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பனானா வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதுதான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் கோகோனட் ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஃபைனல் இன்க்ரீடியன்ஸாக ஒரு எக் எடுத்துக்கிறேன். அந்த எக் ஒயிட் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஸ்மெல்லெல்லாம் அடிக்காது, அதனால் நீங்கள் தாராளமாக உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். இந்த எக் ஒயிட்டில் ரொம்பவே ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. இது உங்கள் ஹேருக்கு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்குது, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட், ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஷாப்லாம் வாங்குற அதே க்ரீம் அந்த டெக்ஸ்சரில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இது பண்ண வேண்டிய தேவையில்லை, ஈஸியாகவே உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லிக்விட் மாதிரியெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களோட ஹேரில் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஹேராக எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா ஹேர்லேயும் படுறது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரூட்டில் பட்டாலும் நோ ப்ராப்ளம், ஏன்னா நம்ம நேச்சுரலாக பண்ணியிருக்கிறனால எந்த ப்ராப்ளமே கிடையாது. எல்லாமே நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் ஹேர் ஃபுல்லாகவே எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் நார்மல் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அப்படியே பண்ணிக்கோங்க. கண்டிஷனாக போடணுன்னா போட்டுக்கலாம், பிரச்சனை எல்லாம் கிடையாது. எண்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் இருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடம் விடைபெறுகிறேன்.